school. And go and Hi everyone, welcome back to my channel. இந்த வீடியோல என் பொண்ணு படிக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் ஸ்கூல்ல எண்ட் ஆஃப் இயர் செலிப்ரேஷன் பார்ட்டி அதே மாதிரி நியூ இயர் பார்ட்டி எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்கன்றதான் பார்க்க போறீங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். குழந்தைங்கள என்டர்டெயின் பண்ற எல்லா விஷயங்களையும் ஸ்கூல்லே ரொம்ப சூப்பரா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. I want only P6. P6 only. P6 only. அது மட்டும் இல்ல, கிட்ஸ் டாய்ஸ் எல்லாம் சேல் பண்ணக்கூடிய நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செம ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு கொஞ்சம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. டீச்சர்ஸ் எல்லாருமே கொடை பிடிச்சி உட்காந்துருக்காங்க பாருங்க. ப்ரோக்ராம் வந்து மார்னிங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் லேட்டா தான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். டைம் எக்ஸாக்ட்லி 1:30 PM இருக்கும். கிட்ஸுக்கு ஃபுட் எல்லாம் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஃபுட்டு கூட கொடுக்கறதுக்கு சோடாவும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல ப்ரீகேஜி கிட்ஸ் தான் ரொம்ப அழகா லைன் ஃபார்ம் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்தாங்க. அப்படியே அடுத்தடுத்து ஹையர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் சாப்பிட வருவாங்க. அப்படியே என்னென்ன ஃபுட்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பிளெயின் நூடுல்ஸ், அடுத்ததா பிலாவ். இது நம்ம ஊர் பிரியாணி மாதிரிங்க. பார்க்கறதுக்கு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்ததா கிட்ஸுக்கு எல்லாருக்கும் சூப் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அநேகமா சிக்கன் சூப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். சிக்கன் சூப்பா? அடுத்ததா நீங்க பாக்குறது ஸ்பைஸ் எதுவுமே ஆட் பண்ணாத பாயில்டு சிக்கன். அடுத்ததா நீங்க பாக்குறது பொட்டேட்டோ பால்ஸ், அதாவது உருளைக்கிழங்க தோல் சீவி ஏதாவது ஸ்பைஸ் ஆட் பண்ணி ஆயில கூட ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். கடைசியா சப்பாத்தி, அது கூட வாட்டர் மெலனும் சர்வ் பண்றாங்க. அடுத்ததா என் பொண்ணுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட வந்திருக்காங்க. இப்ப கடைசியா வந்திருக்கிறது ஹையர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே லஞ்ச் வாங்கிட்டு கிளாஸ் ரூம்ல போய் உட்காந்து சாப்பிடுறாங்க. ஒரு சில பேர் காரிடர்ல உள்ள ஸ்டெப்ஸ்லயே உட்காந்து ரொம்ப ஜாலியா சாப்பிட்டு இருந்தாங்க. இப்ப அடுத்ததா வாங்க நேத்ரா கிளாஸ் ரூம்குள்ள போய் என்ன பண்ணான்னு பார்க்கலாம். நேத்ராவும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் கூட. நல்லா இருக்கா? இது ரொம்ப நல்லா இருக்கு. which is good, which food is very good. அவ ஃப்ரெண்ட் கிட்ட உனக்கு எந்த ஃபுட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டேன். everything you like, ரைஸ். லஞ்ச் முடிஞ்சதும் ஸ்டேஜ்ல நிறைய என்டர்டெய்னிங் ப்ரோக்ராம்ஸ், அதே மாதிரி ஆப்பிரிக்கன் டான்ஸும் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்ப அடுத்ததா நீங்க பாக்குறது கிட்ஸுக்கான கயிறு இருக்கிற போட்டி. கிட்ஸ் எல்லாம் செம எக்ஸைட்டடா இருந்தாங்க. 1 2 3 let's go. 1 2 3 let's go. கயிறு இருக்கிற போட்டி முடிஞ்சதும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் விளையாடினாங்க. இந்த கேம் படி 2 கலர் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ரெட் சொன்னா ஒரு சைட் போகணும், கிரீன் சொன்னா இன்னொரு சைட் போகணும். அவங்க அப்படி மாத்தி போயிட்டாங்கன்னா அந்த ஒரு குழந்தை அவுட். Red, green, green. Let's go.
Don't push back. Don't push back. Don't push back. இப்ப அடுத்ததா தமிழ் பாட்டுக்கு என் ஃப்ரெண்டோட பையன் ரொம்ப சூப்பரா டான்ஸ் பண்ண போறான். இந்த சூப்பரான குத்து பாட்டுக்கு ஆப்பிரிக்கன் பொண்ணுங்க கூட டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். உண்மையிலே சஞ்சய் டான்ஸ் பண்ணது ஒரு பவர் பேக்டு பெர்ஃபார்மன்ஸா இருந்தது. எல்லாருமே ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. இப்ப அடுத்ததா கிட்ஸுக்கான ஃபேஷன் பீரியட் தான் நடந்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். எல்லா குழந்தைங்களுமே தங்களோட ஓன் ஸ்டைல்ல ரொம்ப அழகா கியூட்டா நடந்து வந்தாங்க. பார்க்கிறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்தது. இப்போ நீங்க பாக்குறது நேத்ராவுடைய இங்கிலீஷ் டீச்சர். இவர ஸ்கூல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நேத்ராவுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபுல் டே ப்ரோக்ராமையும் ரொம்ப சூப்பரா காம்பெயினிங் பண்றது இவர் தான். இப்போ நம்ம இந்த பார்ட்டியோட எண்டுக்கு வந்தாச்சு. பார்ட்டியோட எண்டில் ஒவ்வொரு கிளாஸ் டீச்சர்கிட்டையும் அந்தந்த கிளாஸ்க்கான கேக் கொடுப்பாங்க. அந்தந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கேக்கை கட் பண்ணி ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. கேக்ஸ் எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு கிளாஸ் டீச்சரும் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட இது மாதிரி டான்ஸ் பண்ணிட்டே வந்து ஸ்டேஜ்ல அந்த கேக் வந்து வாங்க போறாங்க. முதல்ல ப்ரீகேஜில இருந்து ஆரம்பிச்சு அடுத்தடுத்த ஹையர் கிளாஸஸ்லாம் வந்து கேக் வந்து வாங்குவாங்க. இப்ப அடுத்ததா P1 கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேக் வாங்க வர போறாங்க. எல்லாரும் ரொம்ப அழகா டான்ஸ் பண்ணிட்டே வந்துட்டு டீச்சர் கூடவே ஜாலியா வந்தாங்க. கிட்ஸ் எல்லாரும் இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின் பண்றதுக்காக மிக்கி மவுஸ் பொம்மையும் நிஞ்சா டர்ட்டில் பொம்மையும் ரொம்ப அழகா டான்ஸ் பண்ணிட்டே வருது. கிட்ஸை விட டீச்சர்ஸ் தாங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எண்ட் ஆஃப் இயர் பார்ட்டியில் உங்களுக்கு எந்த ஈவெண்ட் ரொம்ப பிடிச்சதுன்றத மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ அடுத்ததா நேத்ராவுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேக் வாங்கிறதுக்கு ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே கேக் வாங்கிட்டாங்க. கேக் வாங்கினதுக்கு அப்புறமா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அதை கட் பண்ணி சூப்பரா செலிப்ரேட் பண்ணி ஃபன் பண்ண போறாங்க. அதையும் பார்க்கலாம் வாங்க. 4, 3, 4 Yes. Okay, we are going to count down. Now. கிட்ஸ் எல்லாருமே கேக்கோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கவுண்ட் டவுனோட கேக் கட்டிங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. Thank you, DJ. ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த பார்ட்டிக்கு வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து கேக் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. Please. Wherever you are, they are clapping for you. Mami, Gabi.
அங்கே இருந்த மற்ற கிளாஸ் டீச்சர்ஸுமே எனக்கு கேக்லாம் கொடுத்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. இப்போ அடுத்ததா எல்லாருமே கேக்கை கிளாஸ் ரூம்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு கிட்ஸும் மற்ற கிட்ஸ்க்கு வந்து ஊட்டி விட்டாங்க. அதே மாதிரி டீச்சருக்கும் ஊட்டி விட்டாங்க. பார்க்கறதுக்கே வந்து இந்த காட்சி ரொம்பவே அழகாக இருந்தது. இவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்போது என்னோட ஸ்கூல் டேஸ் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. என்னோட ஸ்கூல் டேஸை உண்மையிலேயே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்கூல் எண்ட் ஆஃப் பார்ட்டி வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களால் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. கீப் ஸ்மைலிங்.